நெல்லிக்காயை நல்லா கழுவிக்கலாம்பா. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இப்போ ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடியில். அது அந்த ஆவிலே வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ எடுத்து ஊறுகாய் செஞ்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, உடையுது பாருங்கள். வேக வச்சு எடுத்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம்ப்பா. வெந்தயமும் கடுகும் போட்டு இதில் கொஞ்சம் வறுத்து நுணுக்கி கொட்டணும். வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, வறுத்து கொட்டிக்கலாம். பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன்ப்பா, அதனால் இதோடய போட்டு வறுத்துக்கிறேன். தூள் பெருங்காயம் நான் போடல, கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது போட்டால் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்குமே, அதனால் இதிலே போட்டு அதையும் வறுத்துக்கிறேன். பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கப்பா. வெந்தயம் கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்கள் வெடிச்சு. இப்போ இதை எடுத்து நுணுக்கிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றணும். இது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தது வீட்டில், அதை நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் கடையில் வாங்கி ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கருவேப்பிலை, மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கிறேன்ப்பா. அரைக்காமல் நுணுக்கி வச்சுருக்கேன். ஊறுகாய்க்குன்னு தனியாக வச்சுருக்கேன் நான். இந்த மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் வடை போயிருக்கோம். நெல்லிக்காயை கொட்டலாம். நெல்லிக்காயை கொட்டி நல்லா கிண்டி வச்சுக்கலாம். கல் உப்புப்பா, கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் உப்பு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன்ப்பா. வெந்தயம் கடுகு பெருங்காயம் 3 வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம்ப்பா.
எல்லாம் ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பெரிஞ்சு வந்துருச்சுப்பா. ஒரு 150 எண்ணெய்க்கு மேலே நான் ஊற்றிருக்கேன் கண்ணு. இதில் தூள் உப்பு போடலை, கல் உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இப்போ லைட்டாக உனக்கு உப்பு பத்தலைன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா ஊறிக்கும். ஊறினதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கும். போதுக்கண்ணே, இறக்கி வச்சிடலாம். ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் ஆற வச்சுட்டேன்ப்பா. ஆறிடுச்சு, ஊறுகாய் ஆறிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு பாட்டில்லையோ இல்லை பீங்கான் ஜாடியிலையோ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் சட்டியில் வச்சுருப்பாங்க. சட்டியில் வந்து ஸ்பூன் போட்டால் வீணாக போயிடும், கெட்டுரும் அப்படிங்கிறதுனால தென்னை மரத்து குச்சி இருக்குல்ல, விளக்கமாறு குச்சின்னு சொல்லுவோம். அந்த தென்னை மரத்து குச்சி அடி குச்சை ஒடிச்சு அதுக்குள்ளேயே வச்சுருவாங்க. அதுக்குள்ளேயே வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த குச்சி அதுலேயே இருக்கும். எடுக்கவே மாட்டோம். ஊறுகாய் தீர வரலையுமே அந்த குச்சி அதில் தான் இருக்கும். ஏன்னா ஊறுகாய் கெட்டு போயிருங்கிறதுனால அம்மா எடுக்க விட மாட்டாங்க. இப்போ எல்லாம் அது மாதிரி யோசிப்பீங்கள்ல, விளக்கமாறு குச்சை போய் உள்ளே போடுறதான்ட்டு. அதனால் ஸ்பூன் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு சாப்பிட்டதை மூடி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அதை திறந்து வச்சு ஒரு துணியில், வெள்ளை துணியில் வேடு கட்டி அதே மாதிரியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் வரலையும் இந்த ஊறுகாய் கெடாது, நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள், என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்னன்னாலும் சொல்லுங்கள். கேட்டுக்கிறேன். கேட்டு அடுத்த டைம் நல்லா பண்ணலாம்.